ஜெய் சாய்நாத். எல்லோருக்கும் வணக்கம். நான் அவசை பிஜிலியில் ஏற்கனவே என்னோட பாத யாத்திரை அனுபவங்களும் பாபாவை பற்றிய அனுபவங்களும் 2 மாதத்துக்கு முன்னாடி அவசை பிஜிலி நல்லபடியாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா சாய் டிவோட்டிஸும் பார்த்துருக்காங்க. இப்போ அவசை பிஜிலியிலேருந்து இந்த வருஷம் நான் பாத யாத்திரை நடந்து போகிறதுக்கான அனுபவத்தை, அந்த தேதிகளை, சில சாய் டிவோட்டிஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் பாத யாத்திரை பற்றி எப்படி நடந்து போகிறாங்க, எப்படி போகிறாங்க, எந்த வழியில் போகிறாங்கன்ற சில விஷயம்லாம் தீபக் சாய்கிட்ட கமெண்ட்ஸில் நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான கேள்வி பதில் இப்போ அவசாய் பிஜிலிலேருந்து தீபக் சாய் வந்திருக்கிறாரு. இப்போ என்னை உட்கார வச்சு அந்த பாத யாத்திரை நடந்து போகிற அனுபவங்களை இப்போ அவர் கேட்க போகிறாரு. என்னோட அனுபவத்தை அவர்கிட்ட நான் சொல்ல போகிறேன். சார் தீபக் சாய் நல்லா இருக்கீங்களா? சாய் வணக்கம். நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சாய், நீங்கள் போன பேசினப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம், பாபாவுக்கும் உங்களுக்குமான அந்த அனுபவத்தில் நீங்கள் பாத யாத்திரையாக நடந்து போன பல விஷயங்களை உங்களுடைய அனுபவத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த வருஷம் நீங்கள் திரும்ப பாத யாத்திரை நடக்க போகிறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எத்தனாவது வருஷம் சார்? இந்த வருஷம் எனக்கு 11 வருஷம் பூர்த்தியாகி 12வது வருஷம் ஆரம்பம் சாயிரம். 12வது வருஷம் பாத யாத்திரையாக நடக்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கவே. எவ்வளோ பெரிய பயணம் என்ன சார்? எல்லாம் பாபாவோட செயல், பாபாவுடைய அனுகிரகம். எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் சார்? சார் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஷிரடி போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் சார். 1400 கிலோமீட்டர் நீங்கள் எவ்வளோ நாள் நடப்பீங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 32 நாள் ஆகும் சார். ஒரு மாதத்துக்கு மேலே 31 நாள் வச்சுக்கலாமா? 31 நாள், ஒரு மாதம் சார். கரெக்ட் சார். இந்த வருஷம் 12வது வருஷம். இந்த வருஷம் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க சார்? வர ஜூலை 24ஆம் தேதி சென்னையிலேருந்து பாத யாத்திரை நடந்து போகிறதுக்கான டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சாயிரம். 24ஆம் தேதி, ஜூலை 24ஆம் தேதி நடந்து போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இப்போ செய்துக்கிட்டு இருக்கோம். சில சாய் பக்தர்கள்லாம் பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில சாய் பக்தர்கள்லாம் ஃபோன் மூலியமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஜூலை 24ஆம் தேதி நாங்கள் சென்னையிலேருந்து பாத யாத்திரை நடந்து போகிறதுக்கான அனுமதி பாபா கொடுத்துருக்காரு சேரம். பாபாவோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் நடந்து போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நல்ல விதமாக நடந்துகிட்டு இருக்கு சேரம். இப்போ நீங்கள் பாத யாத்திரையா 24ஆம் தேதி நடக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் எப்போ இன்ஃபார்ம் பண்ணணும்? எத்தனை நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும்? சரி, பாத யாத்திரை நடந்து வர்ற சாய் டிவோட்டிஸ் எல்லாம் எனக்கு முன்கூட்டியே ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு சொல்லி ஆனணும் சேரம். பெண்கள் நடக்கலாமா? பெண்களுக்கு அனுமதி இல்லை சாய் நடந்து போகிறதுக்கு. பெண்களுக்கு எப்படி கொடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா சார், முதல் நாள் மாலை போட்டு நடந்து மயிலாப்பூர் வரைக்கும் பெண்கள் நடந்து வரலாம் சார். அந்த பெண் பக்தைகள் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும்? அவங்க பட்டிக்குளம் பாபா கோயில இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடந்து வரலாம். எத்தனை கிலோமீட்டர்? 45 கிலோமீட்டர்ஸ் ஆயிரம். அது முதல் நாள் நடக்கிறப்போ எல்லாரும் சேர்ந்து வருவாங்க, பெண் பக்தைகள் எல்லாம். சரிங்க. கடைசியில அது ஷீரடி பக்கத்துல கொல்கார் பாபா கோயில் ஒன்று இருக்கு சார். அது எத்தனை கிலோமீட்டர்? அங்க 27 கிலோமீட்டர் நடந்து வரலாம் சார். லாஸ்ட் நாள் அந்த பெண் பக்தைகள் எல்லாரும் வரலாம். ஏன் அவங்க இந்த ஒரு மாத காலத்துக்கு வர முடியாது? என்ன காரணம்? சரி, ஒரு மாத காலத்துக்கு லேடிஸ் எல்லாம் நடந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி சார். நம்ம போறதெல்லாம் காட் செக்ஷன், ரோடுகள், குறுக்கு வழிகள், எவ்வளோ பாதையில் தட்டு தடுமாறிலாம் போய்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் லேடிஸ் சாய்க்கு நம்மளால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நம்ம எந்த நேரம் நடந்து போவோம், எங்கிட்ட வேணாலும் படுப்போம், உட்காருவோம். அவங்களுக்கான வழியை நம்ம கரெக்டாக ஷேர் பண்ண முடியாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதனால தான் பாபா கிட்ட கேட்டதுக்கு பாபா பட்டிக்குளம் டு மயிலாப்பூர், கொல்கார் டு ஷிரடி கொடுத்துருக்காரு சார். அதுதான் பெண்களுக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஒரு மாதம் நடந்து வர்றதுக்கான ஃபோன் கால் வந்துட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். பெண்களுக்கு நடந்து போகிறதுக்கு இந்த ஒரு மாத காலத்துக்கு பாத யாத்திரையில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து லேடிஸ்க்காக நம்ம எதுவும் செய்ய முடியாது சார். அதுக்குள்ள பாதுகாப்பு நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணி பாபாவோட கிருபையில இதுதான் செய்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொல்ல வர்றதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த பெண் பக்தைகள் வர்றதுக்கு உங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு, அவங்கள கூட்டு போலான்ட்டு. ஆனா போற இடங்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லைன்றீங்க ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போய் தங்குவீங்க? போகிற இடமெல்லாம் ஏதாச்சும் ஒரு பாபா கோயில்களில், அங்கே இருக்கிற திண்ணையிலையோ மண்டபத்திலையோ நீங்கள் தங்குவீங்க. அது மாதிரி பெண்கள் அந்த பெண் பக்தைகள் தங்க முடியாதுன்றீங்க. கரெக்டா? கரெக்ட் சார். அதே மாதிரி போகிற வழியில் நிறைய நதிகள் இருக்கும். அந்த நதிகளில் நீங்கள் குளிச்சு வெளியே வருவீங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வசதிகள் நம்ம பண்ணி கொடுக்க முடியாதுன்றீங்க. கரெக்டா? உண்மைதான் சார். இந்த காரணங்களால தான் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போக முடியாதுன்றீங்க. வேற எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இல்ல சார். நீங்க மட்டும் ஜென்ஸ் மட்டும் போறீங்க, பெண்களால முடியாது அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல சார். இது அவங்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்பும் அந்த ஒரு வசதிகளும் பண்ண முடியாததுனால தான். உண்மைதான் சார். ஏன்னா நம்ம போற இடமெல்லாம் தடமெல்லாம் சரியில்லாத தடங்கமா இருக்கும் சார். ரொம்ப காட் செக்ஷன்லாம் இருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் அவங்களை நம்ம பாதுகாப்பாக கூட்டிட்டு போக முடியாது சார்.
பாபா கூட்டிட்டு போயிடுவார், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது சார். இருந்தாலும் இன்னைக்கு வழியில எவ்வளோ ப்ராப்ளங்கள் பார்க்குறோம், வழியில எவ்வளோ பிரச்சனைகள் பார்க்குறோம், தங்குற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சேஃப்டியா கொண்டு போய் அவங்க சேர்த்தணும்னா ஒரு கடினமான ஒரு யாத்திரை சார். லேடிஸ் வந்தாங்கன்னா அதுக்காக தான் சார். தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, உங்களுக்கு இது 12வது வருஷம். ஆமா இந்த சார். 11 வருஷத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருப்பார் பாபா. ஆமா நிறைய ரோடுல இருந்து எல்லாமே மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காரு. ஆமா நீங்க சார். போய் போய் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் அந்த பகுதிகளில். ஆமா அப்படி சார். இருக்கும்போது அவங்கள கூட்டு போக முடியாத கஷ்டம் தானா? கஷ்டம் தான் சார். ஏன்னா ஒரு 50 கிலோமீட்டர் நடக்கணும் சார். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? நாளைக்கு 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் நடக்கணும் சார். நடந்துருவாங்களே, பெண்களாலே முடியுமே. நான் எல்லாருனாலும் முடியாதுன்னு நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது சார். பாபா தான் எல்லாத்தையும் நடந்து கூட்டிட்டு வர்றாரு சார். எல்லா சாய் டிவோட்டிஸும் நல்லபடியா யோசனை பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் லாஸ்ட் நாள் தான் சார் முடிவு எடுத்திருக்கிறோம். பிற்காலத்துல அவங்களையும் கூப்பிட்டு போக முடியுமா? பிற்காலத்துல அது ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பேர் எனக்கும் கூப்பிட்டாங்க. நிறைய பெண் பக்தைகள் வந்து பாபா டிவோட்டிஸ் வந்து எனக்கு கூப்பிட்டாங்க. அவங்க பங்கேற்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது பிற்காலத்துல அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா அவங்களுக்கும் ஆசையா இருக்கு. உங்களோட ஏன் நான் இவ்வளவு கேள்விகள் கேட்கிறேன்னா, நிறைய பெண் பக்தைகள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆண்கள் மட்டும்தான் நடந்து போக முடியும் போல, நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற காரணங்கள் என்னன்றது தெளிவா தெரியணும். அதனாலதான் இந்த கேள்வி கேட்டேன் உங்களை. சாய் பாபா வந்து எல்லாரையுமே நல்லபடியா பாத யாத்திரையா நடந்து கூட்டிட்டு போறதுக்கு அவரோட அனுமதியும் அவரோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாத யாத்திரை நடந்து போக முடியும் சாய். பெண் சாய்ராமுக்கெல்லாம் வந்து நடந்து போவாங்க, நடந்து போக முடியாது நான் சொல்லல சாய். பாபா அவங்களை நல்லபடியா கூட்டிட்டு போவார், தேகபலம் பாதபலம் கொடுத்து கூட்டிட்டு போவார் சாய். நம்ம வந்து எதுக்காக வந்து இது லேடிஸ் வர வேணாம்னு சொல்ற காரணங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 50-55 கிலோமீட்டர் நடக்கிறோம். 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெயிலா இருந்தாலும் நடக்கணும், மழையா இருந்தாலும் நடக்கணும், எவ்வளோ பபுள்ஸ் வந்தாலும் கட்டு போட்டு நடந்தாகணும். அந்த டார்கெட்டை நம்ம முடிச்சாகணும். 2வது நம்ம நடந்து போகிற பாதையில் வந்து நான் நினச்சா இங்கே கூட படுக்கணும்னு சொன்னாங்க, எல்லாம் வர படுத்துருவோம் சார். அவங்களுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சேஃப்டியான இடம் பார்க்கணும், அவங்களுக்கு சேஃப்டியான தண்ணி இருக்கிற இடமா பார்க்கணும், குளிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பார்க்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் சார் நம்ம மற்றபடிலாம் அவங்கள கூட்டிகிட்டு போகக்கூடாத எண்ணங்கள் எதுவுமே நம்மள்கிட்ட கிடையாது சார். சில விஷயங்கள் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து செய்ய முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பாபா கிட்டே நாங்கள் பிரார்த்தனை பண்ணி பாபா கிட்ட வந்து இந்த மாதிரி அனுமதி கேட்டு இது மாதிரி தான் சரி நடந்து போயிட்டு இருக்கோம். பிற்காலத்தில் பாபா அனுமதி ரோடு எல்லாமே வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பெண் பக்தியோட சாய்ராம நம்ம எல்லாமே கூட்டிகிட்டு போகலாம் செய்கிறோம். அதுக்கான கால நேரம் பாபா கொடுப்பார் சார். கண்டிப்பா நம்ம பாபா கிட்ட வேண்டிக்கலாம். ஆமா சார். இப்போ வந்து 24ஆம் தேதி ஆரம்பிக்கிறீங்க, வர்ற ஜூலை 24 ஆரம்பிக்கிறீங்க. ஆமா சார். கரெக்டா ஆகஸ்ட் 24 இது 25ல ஷீரடி ரீச் ஆயிருவீங்களா? கரெக்டா 24ஆம் தேதி அன்னைக்கு ஷீரடி பாபா கோயில் ரீச் ஆயிருவோம் சார். ஆகஸ்ட் 24 ஒரு மாத காலம் இப்ப நடக்க போறீங்க. இந்த ஒரு மாத காலம் வந்து நடக்கிறப்போ நீங்க வந்து போட்டுட்டு போற துணிமணி எப்படி சார்? நீங்க வந்து என்ன மாதிரி உடைகள் அணிஞ்சிட்டு போவீங்க? நாங்க வந்து மாலை போடும்போது மாலை போட்டதுக்கு அப்புறம் மாலை போடுவீங்களா பாபாவுக்கு? எப்ப போடுவீங்க? 23ஆம் தேதி நைட்டு மாலை போட்டுருவோம் சார். கிளம்புறதுக்கு முதல் நாள் மாலை போடுவோம். எங்க போடுவீங்க மாலை? பட்டிக்குளம் பாபா கோயில்ல போடுவோம் சார். அங்க மாலை போட்டு எப்படி 24ஆம் தேதி காலையில எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் ட்ரெஸ் கொடுத்துருவோம் சார். ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் பாபா போட்டுருவோம், சென்னை டு ஷீரடி பாத யாத்திரைன்னு அதுல போட்டிருக்கோம். ஒரு ஆரஞ்சு கலர் வேஷ்டி கொடுத்துருவோம், ஒரு ஆரஞ்சு கலர் துண்டு கொடுத்துருவோம் சார். எத்தனை செட்டு கொடுப்பீங்க ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு 2 செட்டு கொடுப்போம் சார். 2 செட்டு கொடுப்பீங்க? ஆமா சார். அந்த ஒரு செட்டு இங்க போடுற செட்டு தான் ஷீரடி வரைக்கும் அதை துவைச்சு புளிச்சு போட்டு கொண்டு வரணும் சார். இடையில எந்த ட்ரெஸ்ஸும் மாற்றக்கூடாது சார். நம்ம நடந்து போகிற சாய் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி போவாங்க, ஒரு சாய் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி போவாங்க. நம்ம யூனிஃபார்ம் போட்டு போனால் தான் கரெக்டாக நமக்கு தெரியும் சாய். அதுக்காக நடந்து போன பக்தர்கள் நம்ம கூட வர 10 பேர்னா 10 பேர் டிஷர்ட் போட்டிருந்தா போகிறது முன்னாடி யார் நம்ம கண்டுபிடிக்கலாம், பின்னாடி யார் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். 2வது அது ஒரு யூனிஃபார்மாக பாபாக்காக அதை எடுத்து செயல்பட்டு அதை யூனிஃபார்மாக போட்டுக்கிட்டு போகிறோம் சார். இப்போ நடக்க ஆரம்பிக்கும் போது நல்லா நடக்கிறவங்க ஒரு சீக்கிரம் வந்துடுவாங்க, பொறுமையாக நடக்கிறவங்க ஒரு 2 மணி நேரம் லேட்டாக வருவாங்க, சுத்தமாக நடக்கவே முடியலன்றவங்க ஒரு 10-11 மணிக்குள்ள வந்து ஹால்ட் ஆவாங்க. வழியில் வந்து நம்ம கையில் டார்ச் கொடுத்துருவோம் சார். அந்த டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு பாபாவோட நாமாவளியை சொல்லிக்கிட்டு பொறுமையாக நடந்து வருவாங்க சாய். கூட ஒரு சாய் வந்துடுவாங்க. யாராவது நடக்க முடியலாத சாய்னா அவங்க கூட ஒரு சாயை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. பொறுமையாக அவங்கள்ட்ட பாபா பாட்டப்பெல்லாம் பாட சொல்லி
பொறுமையாக நிதானமாக கூட்டிகிட்டு வந்து ஒரு 7 மணிக்கு ஆல்ட் ஆகிறோம், 10 மணி 11 மணிக்கு வந்து ஆல்ட் ஆவாங்க சார். சார் இப்போ நடந்து போகிறப்போ நாங்கள் கொண்டு வர்ற அந்த பக்தர்கள் கொண்டு வர்ற பொருட்கள், துணிமணிகள் இதெல்லாம் எப்படி பாதுகாப்பாக இருக்குமா? அதுக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் நடந்து போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வெள்ளனா எந்திரிச்சு நடக்கணும், ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கணுன்றீங்க. அப்போ நடந்து போகிறப்போ ஒரு டீக்கோ தண்ணிக்கோ என்ன பண்ணுறது, அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? சாய்ராம், நம்ம பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணும்போதே அதுக்கான வழிகளை நம்ம பாபாவோட கிருபையில் பாபாவோட ஆசீர்வாதத்தோட நம்ம அதுக்கான ஏற்பாடுகளை செய்துக்கிறோம் சாய்ராம். ஒரு வண்டி ரெடி பண்ணிக்குவோம் சாய்ராம். அந்த வண்டி வந்து லாஸ்ட் டைம் போகும்போது பொலிரோ பிக்கப் எடுத்துகிட்டு போனோம். அந்த பொலிரோ பிக்கப்பில் வந்து நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் அதில் வச்சுருவாங்க. டிஷர்ட் பனி நம்ம போட்டுக்குவோம். நம்ம காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே அவங்க டீ காஃபி ரெடியாக போட்டு குடிச்சு வச்சுருவாங்க. பிஸ்கெட் எடுத்து வச்சுருவாங்க. இதெல்லாம் பண்றவங்க யார் சார்? சமையல் ஆட்களை கூப்பிட்டு போவீங்க? ஆமா சார், அதுக்கான சாய் டிவோட்டிஸ், அதுக்காக சேவை செய்யற சாயெல்லாம் அதில் வருவாங்க. அவங்க அது காலையில எந்திரிச்சு, நாங்கள் எந்திரிச்சதுமே அவங்களும் எந்திரிச்சிருவாங்க. நாங்கள் குளிச்சு ரெடியாகிறதுக்குள்ள அவங்க காஃபி டீ எல்லாம் போட்டு வச்சிருவாங்க, பிஸ்கெட்லாம் எடுத்து வச்சிருவாங்க. நாங்கள் ஒரு 3 மணிக்குள்ள பாபாவோட நாமாவளியை சொல்லிட்டு எங்களுக்கு தேவையுள்ள பிஸ்கெட் எடுத்துட்டு காஃபி சாப்பிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிருவோம். காலையில ஒரு 8 8:30க்கெல்லாம் அவங்க டிஃபன் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலை போகிற வழியில் ஒரு 11 மணிக்கு ஒரு ஜூஸு, பழங்கள், வழியில் டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க. மத்தியானம் 1 மணி 1:30 மணிக்கு அவங்க போய் சமையல் பண்ணுற இடத்துல போய் வண்டி நிப்பாட்டிடுவாங்க. அங்கே போய் நாங்கள் போய் ஜாயின் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதன் பிறகு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி சாயங்காலம் நாங்கள் ஹால்டார டார்கெட்டுக்கு போயிடுவோம் செய்கிறோம். இதுக்கடையில் சாயங்காலம் நைட்டுக்குள்ளே எங்களுக்கு டீ காஃபி மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சார். அதுக்கான சாய் சேவைகள் உள்ள சாய்களை அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க செய்கிறோம். சார் இப்போது நடந்து போகிறப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையாக நிறைய ஆலயங்களுக்கு நடந்து போவாங்க, ஐயப்பனுக்கு நடந்து போவாங்க, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் இல்லை, 2 ஸ்டேட் இல்லை, நீங்கள் ஆந்திரா போகிறீங்க, தெலுங்கானா போகிறீங்க, கர்நாடகா போகிறீங்க, இந்த பார்டர்லாம் தொட்டு மகாராஷ்டிரா போகிறீங்க. அப்படி இருக்கும்போது வானிலை மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். வெயில் அடிக்கும், மழை பெய்யும், குளிர் அடிக்கும். இப்போ மகாராஷ்டிராவில் மழை ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நிறைய பேர்த்துக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். அப்போது அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? முன்னெச்சரிக்கை என்ன இருக்குது? சாய்ராம், பாபாவோட கிருபையில் பாபாவோட ஆசீர்வாதத்தோட எவ்வளோ வெயில் அடித்தாலும் சாய்ராம் நடந்து தான் ஆகணும். அது கொடை பிடிச்சிக்குவோம், சேஃப்டிக்கு கொடை கொடுத்துருவோம். வெயில் அதிகமாக இருக்கும்போது கையில் கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் கொடையை கொடுத்துருவோம். செப்பல் போட்டு தான் நடப்போம், செப்பல் இல்லாமல் நடக்க முடியாது. கொடையை கையில் கொடுத்துருவோம். ரொம்ப அடமலை அப்படின்னா எல்லாத்துக்கும் ரெயின் கோட் கொடுத்துருவோம். எல்லாம் ரெயின் கோட் போட்டு நடந்து வந்துடும். நம்ம நடக்க முடியாத அளவுக்கு மழை அதிகமாக இருக்குது, ரெயின் கோட்டே போட்டு நம்ம நனைஞ்சதுன்னா அதுக்கான சேஃப்டியாக ஒரு இடமா பார்த்து நாங்கள் ஹால்ட் பண்ணிடுவோம். சாதாரண மழை சாதாரண வெயிலாக இருந்தாலும் அந்த செப்பல் போட்டு நடக்கணும், கொடையை பிடிச்சி நடந்துருவோம், ரெயின் கோட் போட்டு நடந்துருவோம் சார். இப்போ திடீர்னு சில பேர்த்துக்கு உடல் வலி ஏற்படும், சில பேர்த்துக்கு காய்ச்சல் ஃபீவர் வரும், அதுக்கெல்லாம் டேப்லெட் இதெல்லாம் கொண்டு போவீங்களா? எதுவும் டாக்டர் வருவாங்களா? எல்லாமே வண்டியில் இருக்கும் சார். நம்ம பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணும் போதே மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம். அதுக்கான மாத்திரைகளை கொடுத்துருவோம். பபுள்ஸ் வந்து அதுக்கான கட்டுகளை கட்டி கொடுத்துருவோம். கால் வலி வர்றவங்களுக்கு பாபாவோட சேவை நல்லபடியாக செய்வோம். ஃபீவர் வந்து அந்த மாத்திரையை கொடுத்துருவோம். சப்போஸ் மருந்து மாத்திரை எதுவுமே கேட்கல, ஃபீவர் சரியாகலை, ஆந்தி வேலை என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பார்ப்போம். ஹாஸ்பிட்டலில் கொண்டு அவங்கள காமிச்சு ரெஸ்ட் எடுக்க வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் வண்டியிலே இருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். இப்போ நடந்து வர்ற பக்தர்கள் எல்லாருமே 1 மாதமும் நடந்து வந்துட முடியுமா? சில பேர்த்துக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையா ஒரு அழைப்பு வரும், அதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? எங்களால் நடக்க முடியாது சார், எங்களுக்கு ஒரு குடும்ப சூழல், நாங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள எப்படி அனுப்புவீங்க? நீங்கள் ஒரு காட் செக்ஷனில் இருக்கீங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் அவங்க வீட்டுக்கு அனுப்புவீங்க? அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கா? சார், பாத யாத்திரை நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள சாய் டிவோட்டிஸு புதுசாக வர்றவங்க எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் மாதிரி போடுவோம் சார். அந்த மீட்டிங்கில் நாங்கள் முன்கூட்டி சொல்லிடுவோம். தூக்கம் கண்டிப்பான முறையில் இருக்காது. அதே நேரத்தில் எவ்வளோ வெயில் இருந்தாலும் நம்ம நடந்து தான் ஆகணும், எவ்வளோ மழை இருந்தாலும் நடந்து தான் ஆகணும். நமக்கு தூக்கம் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கம் தான் இருக்கும். நம்மளோட டார்கெட் வந்து 50 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும். இடையில வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பாபாவோட நாமாவளியை சொல்லி நம்ம நடக்கணும். தவிர்க்க முடியாமல் ஒரு ஃபோன் கால் வருது, வீட்டிலேருந்து வருதுன்னா அது பாபாவோட கிருபையில் தான் இப்போ நம்ம 10 பேர் நடந்து போகிறோம்னா நம்ம 10 பேரும் நல்லபடியாகவே பாபா ரீச் ஆகணுன்ற எண்ணத்தில் நம்ம எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம், பாபாவோட நாமாவளியை சொல்லி போயிட்டுருக்கோம். இதற்கிடையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல சாய்.
அது வந்து பாபா தான் பார்த்துக்கணும். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் ஊருக்கு போகிற ஏற்பாடுகள் நம்ம கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் செய்கிறோம். இப்போ சப்போஸ் தவிர்க்க முடியாத நேரம் போய் தான் ஆகணும்னா பக்கத்தில் என்ன ஊர் இருக்குன்னு பார்த்து அங்கேருந்து அவங்க சேஃப்டியாக அவங்களை அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம பாபாவோட ஆசீர்வாதம் பாத யாத்திரை டீம் அதை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம் செய்கிறோம். இப்போ சில பக்தர்கள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க. என்னால் 1 மாத காலம் நடந்து வர முடியாது, எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, கடைசி 1 வாரம் உங்கள் கூட நடக்கணும், கடைசி 10 நாள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நாங்கள் சேரலாமா? கடைசியில் வந்து கொல்காரில் வந்து கூட சேர்ந்துக்கலாம் செய்கிறோம். இல்லை, நான் 1 வார காலம் 1 வார காலம் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து முன்கூட்டி நம்ம கிட்ட சொல்லிடணும் செய்கிறோம். அது எப்போ சொல்லணும்? அது எங்கள் பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 24ஆம் தேதி நாங்கள் கிளம்புறோம்னா எங்களுக்கு 15ஆம் தேதிக்குள்ளே சொல்லணும் செய்கிறோம். அப்போது நான் வந்து கடைசி 1 வாரம் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு அலோவ் பண்ணுவீங்க? அலோவ் பண்ணுவோம் சார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் அதே டிஷர்ட்டு எல்லாமே கொடுப்பீங்க? அது நீங்கள் முன்கூட்டி அந்த 15ஆம் தேதி நம்ம அதுக்காக நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சார். 15ஆம் தேதிக்குள்ளே சொன்னால் தான் நாங்கள் டிஷர்ட்டு பனியன் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வைக்க முடியும். அந்த கடைசி நேரத்தில் சொன்னால் எங்களுக்கு டிஷர்ட் இருக்காது, பனியன் இருக்காது, மாலையும் இருக்காது சார். அதுக்காக தான் நம்ம முன்கூட்டி நம்ம கேட்கறது. இப்போ நடந்து வர்ற பாதை எல்லாமே பாபா கோயில்கள், மண்டபங்கள், ஏதாச்சும் ஒரு தர்கா, இந்த மாதிரி இடங்கள்ல தான் தங்குவீங்க? எந்த ஹோட்டல் இந்த மாதிரி கிடையாது? ஒரு சில இடத்துல ஹோட்டல்லையும் தங்குறோம் சார். ஹோட்டல்னா எப்படி சார்? ஹோட்டல்னா நம்ம பாபா டிஓடி ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. அவங்களும் ரெகுலராக அங்கே போய் தங்கி இருக்கோம். அவங்க நமக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, டிஃபன்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம காலையில் கிளம்பி போயிடுவோம் செய்கிறோம். நீங்கள் இவ்வளவு பெரிய பாத யாத்திரையாக நடந்து வர்றதுனால ஷீரடி சன்ஸ்தான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அங்கீகாரம் பண்ணுறாங்களா? நீங்கள் ஷீரடி போய் சேர்ந்த உடனேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எது உதவிகள் பண்ணுறாங்களா வரும் வழியில்? செய்கிறோம். நம்ம ஷீரடி ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மளை ஷீரடி சமஸ்தானத்தில் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் பாபாவுக்கு நல்லபடியாக தர்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் தோரமாயில் தர்ஷன் கொடுக்குறாங்க. குருஸ்தானத்தில் நல்லபடியாக தர்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை உட்கார வச்சு பிஆர்ஓ ஆஃபீஸில் உட்கார வச்சு நம்ம பாத யாத்திரை அனுபவங்களை பற்றி கேட்குறாங்க. எத்தனை பேர் நடந்து வந்திருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம ஷீரடி சமஸ்தானத்துலேருந்து நடந்து வந்த சாய் டிஓடிஸ், பாத யாத்திரை டிஓடிஸ்க்கெலாம் அவங்க நமக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க செய்கிறோம். ஒரு ஷால் மாதிரி போட்டு ஒரு உதி பாக்கெட் கொடுத்து ஒரு தேங்காவை கையில் கொடுக்குறாங்க செய்கிறோம். அது பாபாவுடைய மிகப்பெரிய பிரதாசம். நம்ம சந்தோஷமாக நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் செய்கிறோம். இந்த வருடம் பாத யாத்திரைக்கு வந்து பக்தர்கள் எங்களால் முடிஞ்சதை வந்து இந்த பாத யாத்திரைக்கு நாங்கள் வந்து என்ன மாதிரி கொடுக்கலாம்? பணமாகவும் கொடுக்கலாம், வேற ஏதாச்சும் பொருளாக வாங்கி கொடுக்கலாமா? என்ன மாதிரி ஹெல்ப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது? இப்போ சரி, பொதுவாக பாத யாத்திரை நடந்து போகும்போது அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா உங்கள் மனசில் என்ன படுதோ அதை செய்யுன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து இவ்வளோதான் கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும்னு நான் வந்து யாரும் கேட்கறது இல்லை செய்யலாம். ஏன்னா உங்கள் மனசில் பாபா 100 ரூபா கொடுக்க சொன்னால் 100 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுக்க சொன்னால் 5 ரூபா கொடுங்க. அவங்க கேட்பாங்க, சரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது கொடுக்கிட்டா செய்யணுவாங்க. இல்லை சார், பாபா உங்கள் மனசில் என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதை பே பண்ணால் போதும் செய்யலாம். நான் இவ்வளோ கூட அவ்வளோ கூட உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் செய்யலாம். ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் ஏதாவது டார்ச் லைட் வேணுமா, இப்போ இது மாதிரி கொடைகள் வேணுமா, இதெல்லாம் வாங்கினா மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு வரும், அந்த அமௌண்ட்டை என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஜிபே பண்ணி வரேன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து செய்யும் போது இந்த பாத யாத்திரையை வந்து பாபா அரண் வச்சு கூட்டிகிட்டு போகிறான்ற சந்தோஷம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது செய்யலாம். இந்த பாத யாத்திரையில் உங்களுக்கு தேவைன்றது எது சார்? ரொம்ப முக்கியமான தேவை, இதுக்கு தான் செலவு அதிகம்னா எது சார்? பொதுவாக பாத யாத்திரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வண்டிக்கு டீசல், ஆயில், டிரைவர் சம்பளம், வழி செலவுகள், மெடிஷன், கொடை, அப்புறம் பாத்திரங்கள், கேஸ், இப்படி வழி செலவு நிறைய இருக்கு சார். ஆனா இதுல அதிகம்ன்றது வந்து வண்டி தான். ஒரு வண்டி உங்க கூடயே வருது, அந்த வண்டிக்கு தான் வந்து வாடகை, டீசல், சம்பளம் எல்லாமே இருக்கு சார். இது ஏதாச்சும் ஒரு பாபா பக்தர்கள் உங்களுக்கு 1 மாத காலம் வண்டி வாடகை இல்லாம கொடுக்கறதுனாலயோ இல்ல டீசல் யாராச்சும் பக்தர்கள் போட்டாலோ இந்த மாதிரி உதவிகள் வந்து உங்களை நீங்க ஏத்துக்கிறீங்க கரெக்டா? அவங்க முன்கூட்டியே வந்து சாய் இது மாதிரி இந்த நீங்க ஷீரடி போயிட்டு வர்றதுக்கு இந்த வண்டி நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், எனக்கு எந்த ஒரு ரெண்டல் வேண்டாம், இது எனக்கு எங்களோட வண்டி வந்து ஷீரடி போயிட்டு வர பாக்கி எங்க வண்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க செய்யலாம். அது மாதிரி தான் போன வருஷம் அந்த வண்டி கிடச்சிது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கிட்ட டீசல் போடுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டீசலில் போடுறதுக்கான வழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சாய்ன்னு சொல்லுவோம், அங்கே ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அவங்க போட்டு விட்டுருவாங்க செய்கிறோம். இப்படி பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு டிஓடிஸுக்கான பாபா வாய்ப்பு கொடுக்குறவங்கக்கிட்ட நம்ம அவங்க கொடுக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோம் செய்கிறோம். மற்றபடி எல்லாமே பாபாவோட பாத யாத்திரை தான் சார். இப்போ நீங்க பணம் இந்த பாத யாத்திரைக்காக வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க, பொருள் உதவியாவோ இதெல்லாம் நாங்க எதுல கான்டாக்ட் பண்ணணும், உங்களை யாருக்கு கான்டாக்ட் பண்ணணும், எப்படி கொடுக்கணும், அதையும் சொல்லுங்க.
சார் இப்போ வந்து யார் யார் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே என்னோட ஜிபே நம்பர் சொல்கிறோம் சாயிரம். 9884112209. மறுபடியும் சொல்லுங்க சார். 9884112209. இது உங்களுடைய என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், என்னோட செல் நம்பர், ஜிபே நம்பர் சாயிரம். இதில் ஃபோன் பண்ணி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் சாயிரம். இது வந்து கம்பல்சரி கிடையாது சாயிரம். எல்லாரும் பார்த்துட்டு அவங்க மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்கள் பக்கத்துக்குவோம் கேட்டு அவங்களுக்கு என்னன்றதை கேட்டுட்டு அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை கேட்டு வாங்கி நல்லபடியாக அவங்க பேர் எழுதிக்கிட்டு அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனையும் போட்டு பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிப்போம் சார். அவங்க குடும்பத்தாருக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி நீங்க அந்த பிரார்த்தனைய இது பண்ணிக்கிறீங்க. ஆமா சார். எப்படின்னா ஐயப்பனுக்கு தேங்காய் எடுத்துட்டு போவாங்க, அது மாதிரி நீங்க இவங்களோட பிரார்த்தனைய நீங்க எழுதி வாங்கிக்கிறீங்களா? ஆமா சார். அவங்க இப்போ கொடுக்கும்போதே அவங்களோட பேர் எழுதிக்குவோம், அவங்க ஊர் எழுதிக்குவோம். பாபாட்ட போய் உட்காந்து கொல்கார் பாபா கோயிலில் போய் லாஸ்ட்டில் அங்கே உட்காருவோம். அங்கே எல்லாரோடைய பிரார்த்தனைகள் பூரா அந்த கொல்கார் பாபா கோயிலில் நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம். இதில் யார் யார் நன்கொடை கொடுத்துருக்காங்க, யார் யார் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க, யார் யார் ஜாமான்கள் வாங்கி கொடுத்துருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், பாபாவோட கிருபையில் பாபாவோட ஆசீர்வாதத்தோட அவங்க எல்லாரும் ரொம்ப மேன்மையாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அதே நேரம் எங்களுக்கு கொடுத்த உதவியும் எங்கள் பாத யாத்திரை டீம் மறக்காமல் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல செய்கிறோம். எல்லாமே பாபாட்ட தான் செய்திருப்போம். இது தனிப்பட்ட இண்டிவிஜுவலான பேச்சே கிடையாது சார். எல்லாம் பாத யாத்திரை டீமில் தான் முடிப்போம். பாத யாத்திரை சார்பாக நன்றி சொல்லுவோம் செய்கிறோம். ரொம்ப நன்றி சார். இப்போது நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் நன்றி சொல்லணும். என்னென்னா பாத யாத்திரையை பற்றி ஏற்கனவே உங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் நிறைய கேள்விகள் இருந்துச்சு பக்தர்களுக்கு. அந்த கேள்விகளையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. என்னென்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, பாபா வாய்ப்பு கொடுத்தாரு, நீங்களும் அதுக்கு அனுமதிச்சிருக்கீங்க. ஏன்னா நான் பண்டரிபுரத்தில் இருந்து ஒரு வாரம், கடைசி ஒரு வாரம் பாத யாத்திரையில் உங்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய நண்பர்களை கூப்பிட்டு வர போகிறேன் பண்டரிபுரத்தில் இருந்து. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் சார். நான் ஆவோ சாய் பிஜலியில் வந்து தீபக் சாய்க்கு பேட்டி கொடுத்ததில் ஆவோ சாய் பிஜலிக்கு நான் நன்றியை சொல்லிட்டு, என்னோட பாபாவுக்கும் நன்றியை சொல்லிட்டு, எங்கள் பாத யாத்திரை டீம் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன் சார். ஜெய் சாய்நாத். நன்றி சார். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்தா.